என்னாச்சுமா? யாருக்கு இந்த மருந்து வாங்குறீங்க? என் குழந்தைக்கு தான்மா. அவளுக்கு 2 நாளா சளி பிடிச்சிருக்கு. அதான் மருந்து வாங்கிட்டு இருக்கேன். இல்லங்க, இந்த மருந்து நீங்க வாங்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த மருந்தை சாப்பிட்டா உங்க குழந்தை உயிருக்கே ஆபத்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? இந்த மருந்தையே இவர் எனக்கு தந்தாரு. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? மருந்து கொடுக்குற எங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, இவங்கள நான் பாத்துக்கிறேன். நீங்க வேற மெடிக்கல்ஸ்க்கு போய் இந்த மெடிசனை வாங்கிக்கோங்க. அங்கேயும் இதே மருந்து அவங்க கொடுத்தாங்கன்னா உடனே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரி மேடம். ஏய், அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடு. சரிங்க மேடம். எங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்ன மேடம்? அங்க ஆப்போசிட்ல ஒரு அம்மா ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்க கையில காயத்தோட இருக்காங்க. இதை அவங்க கிட்ட கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏய், இந்த மருந்து உனக்கு எப்படி கிடைச்சது? யார் உனக்கு இதை சப்ளை பண்ணது? அது 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 வந்து மேடம், சொல்றா, யார் இந்த மருந்து சப்ளை பண்ணது? மேடம் மேடம் சொல்லிடுறேன். வழக்கமா எங்களுக்கு மெடிசன் சப்ளை பண்ற டீலர் தான் மேடம் இந்த மருந்தையும் சப்ளை பண்ணது. அவன் பேர் என்ன? அவன் பேர் வந்து குரு மேடம். வழக்கமா அவன் தான் மேடம் எங்களுக்கு மெடிசன் சப்ளை பண்ணுவான். இந்த மெடிசனை வாங்கிக்கிட்டா கமிஷன் தரதா சொன்னா மேடம். அதனால தான் மேடம் நானும் ஒத்துக்கிட்டேன். ஏண்டா, பணத்துக்காக குழந்தைங்களோட உயிரோட விளையாடுவீங்களா? சாரி மேடம். சரி, இப்ப அந்த குரு எங்க இருக்கான்? சத்தியமா அவன் இருக்கிற இடம்லாம் எனக்கு தெரியாது மேடம். அவனா வந்து கொடுத்தாதான் மேடம் உண்டு.